சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா பலவேறு இடத்துங்களில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோட் ரேஜ் ஆகட்டும், இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டாக நடக்கிற ஆக்சிடென்ட் ஆகட்டும், ஒரு மிஸ்ஆப்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வச்சிருக்கிற அந்த டேஷ் கேம். ஸோ டேஷ் கேம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது நான் ஆல்ரெடி ஒரு பாட்காஸ்ட் வீடியோ மூலிமா நாங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த ரோட் ரேஜ்லலாம் வந்துட்டு என்ன பிரச்சனை ஆச்சுனாக்கா, ஒரு சண்டை போடுறவங்களாகட்டும், இல்லை எதனா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இன்சூரன்ஸுக்காகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டட் ப்ரூஃப் இருந்தாக்கா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வர கரண்ட் ஜென்ரேஷன் வண்டியிலலாம் வந்துட்டு இன்பில்ட்டாகவே ஒரு டேஷ் கேம் வருது. பட் ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் வண்டிக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த சேஃப்டி பர்பஸ் ஆட் பண்ணணும், ஒரு டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சு கொடுக்குறேன். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் வாட்சிங் தமிழ் DriveSpark அண்ட் இட்ஸ் மீ கிரி. அண்ட் இன்னைக்கு என் கூட இங்கே இருக்கிறது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ குரூப்ஸோடைய கியூபோன்ற ஒரு டேஷ் கேம். ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக்ஸ்லி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. ரொம்ப ஹை எண்டும் இல்லாமல் ரொம்ப லோ எண்டும் இல்லாமல் ஒரு டீசென்ட் நம்மளுக்கு தேவையான நம்மளோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் இந்த டேஷ் கேமில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அது ஆப் மூலிமா எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம அதில் இருக்கிற ஃபுட்டேஜஸ் எடுக்கலான்றது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டுறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். ரொம்பவே ஒரு காம்பேக்டான பாக்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னாக்கா, இதோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 3000 rupees வருது. பட் இது நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல் ஆர்டர் பண்ணி வாங்குற அப்படின்னா நீங்கள் எந்த போர்ட்டலில் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற ஆஃபர் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைனல் ப்ரைஸ் கிடைக்கும். பட் மேக்ஸிமம் வந்துட்டு 3000 மேலே போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு QR கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேன் பண்ணிங்கனாக்கா இதோட என்டையர் கைட் எப்படி நம்மளே இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ளஸ் இதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்ற எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டால் கைட் மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ப்ளஸ் இந்த கேமராவுடைய சில ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன மேனுவல் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் ஆகட்டும், சாக்கெட்ஸ் எப்படி பவர் சாக்கெட்ஸ் போடுறதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் ஒரு 12 volt சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய சிகரெட் லைட்டர் சார்ஜர் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணி அதில் போட்டுடலாம். ப்ளஸ் மெயின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது. பட் ஸ்டில் மணி வேல்யூ ஃபார் மணின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் கியூபோடைய அது கேம். இது வந்துட்டு ஒரு நம்ம செல்ஃபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டேஷ் கேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இன்ஸ்டாலேஷன் கேபிள் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேஷ் கேம் மேலே ஃபிக்ஸ் பண்ணோம்னாக்கா அங்கேருந்து நம்மளோட சார்ஜிங் சாக்கெட் தேவை அளவுக்கு ஒரு இன்ஸ்டாலேஷன் கேபிள் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வயரை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதெல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் பற்றியாச்சு. இப்போ குயிக்காக இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஒரு ஸ்டிக்கர் ஃபிலிம் இருக்குன்ட்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த விண்ட்ஸ்க்ரீனில் இங்கே ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம விண்ட்ஷீல்டை வந்துட்டு நல்லா க்ளீனாக பண்ணுறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை ஒட்டலாம் வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் ஏர் பபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமராவை நம்ம வந்துட்டு இந்த ஃபிலிமில் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் இப்போ இங்கே ஃபாஸ்டேக் யூஸ்வலாக எல்லா கார்லையும் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபாஸ்டேக் பக்கத்தில் வந்துட்டு இந்த ஃபிலிமை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேமராவுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 120 degree வைட் ஆங்கிள் வரைக்கும் இது வந்துட்டு கவரேஜ் கொடுக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த லென்ஸு அவுட் சைட் ஃபேஸிங்கில் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அது தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம அது செல்ஃபி கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போது இங்கே ஒரு பீல் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்துட்டு நம்ம பீல் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இங்கே ஒரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சர்க்கிளில் வந்துட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஆங்கிள் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேமரா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வயரிங் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு இந்த ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுடைய காரோடைய ரூஃபோடைய மேலே குஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது உள்ள இந்த வயரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு இது நம்ம உள்ளே தள்ளோம்னாக்கா வயரிங் உள்ளே உட்காந்துரும். நம்ம ஈஸியாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த வயரிங் இன்ஸ்டால் பண்ண பிறகு அவங்க கொடுத்துருக்க இந்த 12 volt சாக்கெட்டில் வந்துட்டு நம்ம USB கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் இங்கே இருக்கிற சிகரெட் சார்ஜிங் லைட் இருக்குது இல்லைங்களா, இதில் போட்டோன்னா ஓகே. இந்த வயரிங்கெல்லாம் நம்ம அப்புறமா க்ளீனாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த வீடியோ கோர்ஸ் இது பண்ணிட்டுருக்கேன். இது பண்ணிட்டு நம்ம கார் ஆன் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கேமரா வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ். ஸோ இப்போ இதில் ரெக்கார்ட் ஆகிறதுல எங்கே ஸ்டோரேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு 1 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு மைக்ரோ SD மெமரி கார்டை வந்துட்டு இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது. அதில் நம்ம வந்துட்டு ஃபோனில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு காரோட பேட்டரி ஆன் பண்ணோம்னாக்கா
இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் இண்டிகேஷன் வரும். ஸோ இதுக்கப்புறம் இது ஃபோனுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் இமெயில் அப்போ பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ரிமெம்பர் மீ கொடுத்து நீங்கள் சைன் இன் போனீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் இன் பண்ண அப்புறம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு Dashcam Pro X நாட் கனெக்டட்னு காட்டுது. ஸோ இப்போ வந்துட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ இது வந்துட்டு நம்ம கேமரா கனெக்ட் பண்ணோம்னாக்கா நம்ம யூஸ்வலாக வைஃபைக்கு போவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த வைஃபைல போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபா Dashcamனு காட்டும். ஸோ கியூபா Dashcam வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணாக்கா பாஸ்வேர்டு. ஸோ இதோட பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்போ வந்து கனெக்டட் வித்தவுட் இன்டர்நெட்னு காட்டுது. கேமராக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கியூபா அது காட்டும். கீழே வந்துட்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8ன்னு காட்டும். ஸோ ஒன் டிவைஸ் ஃபோன்னு கொடுத்துருக்கு. நம்ம அதை செலக்ட் பண்ணோம்னாக்கா எந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம இங்கே என்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது கனெக்ட் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெட் லைட் இருக்கும். பட் கனெக்ட் ஆன பிறகு வந்துட்டு உங்களுக்கு இங்கே ப்ளூ லைட் காட்டும். அதாவது உங்கள் ஆப் வந்துட்டு உங்களோட Dashcamக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைவ் காட்டுது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணோம்னாக்கா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் கூட பார்த்துக்கலாம். ஸோ கேமராவோட வியூ நம்ம வந்துட்டு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணோம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் ஆகுது நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்ற மாதிரி நீங்கள் ஆங்கிள் ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 360 டிகிரி அதாவது செல்ஃபி கேமராவும் இருக்குது. இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணுறீங்க, வெளியே ட்ரிப் ஃபேமிலி ட்ரிப் போகிறீங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு இதை செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கேமராவோட கிளாரிட்டி. நல்ல ஒரு ஹை டெஃபினேஷன் கிளாரிட்டி இருக்குது. மைல்டான ஒரு லேக் இருக்குது. பட் உங்களுக்கு வந்துட்டு கேமரா கிளாரிட்டி ரெக்கார்ட் பண்ண அப்புறம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு காம்பேக்டான ஒரு Dashcam வந்துட்டு நம்மளே எவ்வளோ ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதோட கிளாரிட்டி ஆகட்டும், இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு ரொம்ப சேஃப். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் வந்துட்டு கண்டிப்பாக காரங்களுக்கு Dashcam கண்டிப்பாக தேவைப்படுது. அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபீச்சர்ஸை பற்றி இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் மூலிமா எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் DriveSpark சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் DriveSpark. மீண்டும் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சந்திக்கலாம். Until then, stay safe and drive safe.